இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான SP வேலுமணி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த சந்திப்பு நடந்த அந்த செய்தியே மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தொகுதி பங்கீடு, கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசியதாக செய்தி சேனல் அடிப்படுதுன்னு பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது, இருவரும் என்ன பேசினார்கள்? முதல்ல SP வேலுமணி அமித்ஷாவை ஒரு தடவை இல்லை 2 தடவை சந்தித்தார். என்னென்னா ஜனவரி 4ஆம் தேதி இரவு 9:45 சந்தித்து 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் 5ஆம் தேதி காலையிலும் திரும்ப SP வேலுமணி சந்தித்து பேசியிருக்கிறார். ஆக்சுவலாக மீடியாவில் எடப்பாடி வருவார் சந்திப்பார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு சேலத்தில் பொதுக்கூட்டம் இருந்தது, ஆல்ரெடி பிளான்டு. அதனால் அவர் வரல. மீண்டும் SP வேலுமணி சந்தித்தார், பேசினார். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் இன் கேமரா மீட்டிங், 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அங்கேருந்து பிஜேபி நிர்வாகிகளையே வெளியேற சொல்லிட்டாங்க. அங்கே SP வேலுமணி, அமித்ஷா, அப்புறம் மொழிபெயர்ப்பாளராக ஹிந்தி நன்கு தெரிந்த SP வேலுமணியுடைய ஒரு ரிலேட்டிவ், 3 பேர் தான் இருந்தாங்க. அதனால் என்ன பேசினாங்க என்ன பேசலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த 3 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். இப்போ நான் சொல்கிறது உள்பட எல்லாமே யூகங்கள் தான். இது எல்லாமே யூகங்கள் தான். இந்த என்ன விதமான யூகங்கள் வருதுன்னா, தொகுதி லிஸ்ட்டே கொடுத்தாங்க, வாங்கினாங்க, அதுவா இதுவா, இந்த மாதிரிலாம் நிறையா வருது. அதுக்கப்புறம் TTV தினகரன், OPS இவங்க உள்ளே வருவாங்களா வெளியில் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. இதில் என்ன பொறுத்தவரை அனுமானமாக. அப்புறம் இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள் ADMK சோர்ஸ்லையும் சரி, அப்புறம் பிஜேபியுடைய ஹையரப்ஸில் பேசின அளவுலையும் சரி, எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் அப்படின்னு பார்த்தா, ஒன்று TTV தினகரன், OPS 2 பேரும் NDAவுக்குள் வருவதற்கான பாதை திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக ADMKக்குள்ளே போக முடியாது. ஏன்னா ADMK கட்சி எடுத்த முடிவு, பொதுக்குழு எடுத்த முடிவு. பட் NDAவுக்குள்ளே வர்றதுக்கு எதுவும் தடை இல்லை. இப்போவும் கூட NDAலேருந்து அவங்கள யாரும் வெளியேற்றலை. அவங்க தான் NDAலேருந்து வெளியேறினாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவங்களா வெளியேறினாங்க. திரும்ப அவங்க NDAவுக்குள்ளே வரலாம், வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் தொகுதி பங்கீடு லிஸ்ட்டு அது கொடுத்துருக்காங்க இல்லைன்னு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. நான் விசாரித்த அளவில் 2 கட்சியினுடைய சோர்ஸஸில், டாப் லெவல் சோர்ஸஸில் அந்த மாதிரி எந்த லிஸ்ட்டும் பகிரப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது பற்றி பேசுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அது எப்போ அந்த லிஸ்ட்டை வாங்கிக்கிட்டு பேசுறது அப்படின்னா, இந்த கூட்டணியில் இந்தந்த கட்சிகள்லாம் இருக்குங்கிறது அறுதியிட்ட பிறகு, அது முழுக்க தெளிவாக தெரிந்த பிறகு தான் அந்த தொகுதி பங்கீடு, யார் தொகுதி பங்கீட்டு கீழே வரா, எந்த கட்சிக்கு எந்த தொகுதி அப்படிங்கிற விஷயமே வரும். ஏன்னா இன்னும் NDAவுக்குள்ளே, தமிழக NDAவுக்குள்ளே இப்போ தீர்மானமாக இருக்கிறது ADMKயும் BJP தான். அதை தாண்டி ஒரு சில கட்சிகள் உள்ளே வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அன்புமணி தலைமையிலான இது பாமக, அதே போல் தேமுதிக, இதெல்லாம். ஆனால் அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் ஆல்ரெடி அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. இப்போ அன்புமணி NDAவில் தான் இருக்கார். நான் NDA விட்டு வெளியேறி விட்டேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணேன். அதே போல் தேமுதிக ADMK கூட்டணியில் தான் இதுக்கு முன்னால் இருந்தது. ADMK விட்டு வெளியேறி விட்டோம்னு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணலை. கூட்டணியில் இருக்காங்க, ஆனால் ரீகன்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சிட்டு தானே இப்போது இவங்களுக்கு இடையில் ஏதோ தொகுதியை பங்கீடு பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு பர்டிகுலர் தொகுதி இது BJPக்குன்னு கொடுத்துட்றாங்க. திடீர்னு அந்த தொகுதிக்கு ராம்தாஸும் கிளைம் பண்ணுறாரு, இது அன்புமணி ராமதாஸும் கிளைம் பண்ணுறா, இல்லாட்டி பிரேமலதா எதிர்காலத்தில் கிளைம் பண்ணால் டோட்டலாக சீல் ஆகிட்டு எல்லோரும் உட்காந்து தானே ஒரு ஐடியா பேச முடியும். ஒரு தொகுதியை கேட்குறப்ப இந்த தொகுதியில் அவங்களும் கேட்பாங்களே அப்படின்னு இன்னொரு தலைவருக்கு தெரியும். அப்போ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்க வேண்டியிருக்கும். இதுக்கு இது கன்ஃபார்ம் ஆகணும்ல.
அந்த ஸ்டேஜில் தான் தொகுதி பங்கீடு பற்றி பேச்சே நடக்கும். இப்போ வர்றது தொகுதி பங்கீடு தொடர்பு, அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அது, அப்புறம் பிஜேபிக்கு 23 20 இப்படி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்களா ஆளாளுக்கு, இது எல்லாமே ரூமர். எனக்கு தெரிய இன்னும் தொகுதி பங்கீடு பற்றி திட்டவட்டமான முறையில் பேச்சே தொடங்கல. அது வந்து கூட்டணியில் இந்தந்த கட்சிகள்லாம் வருங்கிறது சீலானதுக்கு அப்புறம்தான் தொடங்கும். அது அநேகமாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே எல்லாம் சீலாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று சொல்கிறேன். எஸ் சார். அநேகமாக என்டிஏவுக்குள்ள தாவேகா வரும் போல தெரிகிறது. இது வந்து எப்படின்னா, ரொம்ப முக்கியமான தலைவரை நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சந்தித்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அப்படியே போக்கு காட்டியே பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா தாவேகா வரும்னு நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு. சார் அப்படி இல்லை சார், இது இப்படி அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். தாவேகா வரலைன்னா நாங்கள் இவ்வளோ ஜெயிப்போம், தாவேகா வந்தாச்சுன்னா இவ்வளோ ஸ்வீப் பண்ணுவோம் இப்படின்னே சொல்லிகிட்டு இருந்தார். எனக்கு அப்போயே ஒரு டவுட்டு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்டிடிவியில் வசுதா வேணுகோபால், ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், டெல்லி வட்டாரங்கள் அவருக்கு தெரியும். அவங்க வந்து அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஜேர்னலிஸ்ட். பொதுவாக பிஜேபியினுடைய அந்த டெல்லி லீடர்ஸ் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவங்க. பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸோட ரொம்ப தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு சில ஜேர்னலிஸ்டில் அவங்களும் ஒருவர். அவங்க பேர் வசுதா வேணுகோபாலன்னு பேர். அவங்க இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ்னே போட்டிருக்காங்க, என்டிஏவில் தாவேகா வருகிறது, அதற்கான ஒரு பாதை ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு. இது ஒருவேளை சரியாக இருக்கலாம். அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்கூப்பு சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதில் 2 விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இல்லை, ஒன்று, புதுக்கோட்டையில் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த வெற்றிகரமான சுற்றுப்பயணத்தை முடித்து வச்சு அவர் பேசின அந்த நிறைவு நாள் கூட்டத்தில் அமித்ஷா பேசுகிறப்போ ஒரு விஷயத்தை சொன்னார். எப்படியேனும் திமுக ஆட்சியை வீழ்த்துவோம், எப்படியேனும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அட் எனி காஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அமித்ஷாவுடைய பேசிக் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் என்டிஏ பக்கம் வரணும். அதற்கு சில விட்டு கொடுத்தல்கள், ஒருத்தருக்கு 0.5% இருக்கலாம், 3% இருக்கலாம். இப்போ டிடிவி தினகரனுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்க போகுது? அவரெல்லாம் ஒரு தலைவராக கன்சிடர் பண்ணி கொண்டுறாங்கன்னா இந்த காரணத்துக்கு தான். எதுவுமே ஒரு ஓட்டு கூட வெளியில் போகக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு வா. எம்ஜிஆர் காலத்து பாணி. எம்ஜிஆர் அந்த காலத்தில் அலையன்ஸ் வைக்கிறப்ப கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணின்னு ஒரு கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுப்பார். அதுக்கு ஆளே இருக்காது, ஒரு அடையாளம் தான். சரி, அதையும் விட்டு வைக்கக்கூடாது, சேக்கு தமிழரசனையும் சேர்த்துப்பார். எல்லாத்தையும் உள்ள ரிப்பப்ளிக் பார்ட்டி, அதுக்கு என்ன பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது, விடமாட்டார் எம்ஜிஆர். அந்த மாதிரி ஃபார்முலா. அதாவது எதிர்ப்பு ஓட்டு எதுவுமே சிதறக்கூடாது. எப்படியாவது நமக்குள்ள கருத்து வேறுபாடு அதெல்லாம் நாளைக்கு பார்த்துப்போம். முதல்ல இப்போ என்ன, டிஎம்கே வீழ்த்தியாகும். நோக்கம் திமுகவை வீழ்த்துவது, அதில் ஜெயிச்சிடும், நோக்கத்தில் ஜெயிச்சிடும். அதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வா. இதுதான். இது வந்து ஒரு ஆங்கிள். இது அமித்ஷாவுடைய இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடியது. அது ஒரு முக்கியமான டேக்அவே. அதே நேரத்தில் விஜய் சைடு யோசிங்க. விஜய் வந்து 2 மாநாடு நடத்திட்டார். 2 மாநாட்டிலையும் ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டார். என்னோடு வருகிற கட்சிகளுக்கு ஆட்சியில் நான் பங்கு தருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இவ்வளோலாம் சொல்லியும் இன்னும் 3 மாதம்தான் எலெக்ஷனுக்கு இருக்குது. இப்போ வரைக்கும் அதிகாரபூர்வமாக ஒரு கட்சி கூட தாவேகா பக்கம் வந்தார். தாவேகாங்கிற ஒரு ட்ரிகரை மையப்படுத்தி அதை வச்சுக்கிட்டு அதிக சீட்டு வாங்குற முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. எங்க டிஎம்கே சைடு அதிக சீட்டு வாங்குறதுக்கு. அவங்களும் தாவேகா பக்கம் வர்றேன்னு சொல்ல, தாவேகாவை காட்டி டிஎம்கே அதிக சீட்டை வாங்குறதுக்கு காங்கிரஸ் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறது. ஸோ தாவேகாவை காங்கிரஸ் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுகிறது தன்னுடைய லாபத்துக்காக. இது ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான கட்சியும் தாவேகாவுடன் சேருவதாக அறிவிக்கல. அதிகாரபூர்வமாக எந்த அறிவிப்பும் இல்லை. எல்லா யூகங்கள், மீடியா டாக்ஸ் தான் போயிட்டே இருக்கு. யோசிச்சு பாரு. இப்படியே காலம் கடந்து போய் விஜய் பக்கம் ஒரு கட்சியை வல்லைன்னு வச்சுப்போம்.
இப்போ அன்புமணி ராமதாஸும் என்டிஏவுக்குள்ளே வந்துடுறாரு, தேமுதிக என்டிஏவுக்குள்ளே வந்துடுது, இப்படிலாம் வந்துடுது. விஜய் பக்கம் ஒருத்தரும் வரல, வருவார் 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 அப்படின்னு சொல்லிட்டு காணல் நீர் மாதிரி ஆயிடுது. இப்போ ஒருத்தரும் வரல. கடைசியில் வந்து சேர்ந்து செங்கோட்டையன் மட்டும்தான்னு வச்சுப்போம். டிடிவி தினம் ஓபிஎஸும் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு வச்சுப்போம். கடைசியில் அவங்க வருவாங்கன்னு நம்பி இவர் இந்த பக்கம் சேர்ந்தது தான் மிச்சமாகுதுன்னு வச்சுப்போம். இப்போ விஜயோட கதி என்னவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸு கௌரவமாக வாங்கலாம், ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார் விஜய். தன்னுடைய முதல் தேர்தலில் அவர் வந்து ஆக்சுவலாக தன்னை பற்றின ஒரு மிகப்பெரிய கனவை தன்னுடைய ரசிகர்கள்ட்ட ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அவர் எடுத்தெடுப்புலேயே முதல்வர் அதுவா இதுவா அப்படி பெரும் பிம்பத்தெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காரு. கடைசியில் தேர்தலில் போய் இன்னும் கிராஷ் ஆகி சின்ன பின்னமாகி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. என்ன இந்திய ஜனநாயகத்தில் வெற்றி தாங்க முக்கியம். நீங்கள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுறீங்கிறது விஷயம் இல்லை, எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கிறீர்கள் என்பது தான் விஷயம். இப்போ பிஜேபியோட வரலாற்றையே எடுத்துக்கோங்க. 1984 வெறும் 2 சீட்டு ஜெயிச்ச ஒரு கட்சி 89ல் 80க்கு மேலே ஜெயிக்குது, 80 தொகுதிகளுக்கு மேலே, 85 நினைக்கிறேன். அது எப்போ மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க ஆரம்பிச்சோ அன்னைக்குல இருந்து தான் பிஜேபி ஒரு ஃபோர்ஸாக ரெக்கன் ஆகுது. அதுல இருந்து தான் அது ஒரு பெரும் அரசியல் சக்தியாக உணரப்பட்டது. ஸோ பிஜேபியினுடைய வெற்றி என்பதே பிஜேபியினுடைய எலக்டோரல் சக்சஸ்லேருந்து தான் ஆரம்பிச்சது. அதனால ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க இல்லை ஜெயிக்கிறத காட்டிலும் தனிச்சு நிற்கலாம், போட்டியிடணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு. ஆனால் இந்தியன் டெமோக்ரஸிக்கு அது உதவாது. நீங்கள் ஜெயிக்கணும். இப்போ திருமாவளவனுக்கு என்ன பெரிய ஸ்ட்ரென்த் உண்டுன்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் 2% இருக்காது, அதுக்கு மேலே வராது. அவர் தனிச்சுன்னா தெரியும். ஆனால் அவர் ஒரு ஃபோர்ஸாக இன்னைக்கு குரலை வசதி பேசுகிறாருன்னா அவர் வந்து எம்பியும் அவருக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குது, எம்எல்ஏக்களும் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குது, ஜெயிச்சதுனால பேசுகிறார். நம்முடைய பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, நம்மளுடைய பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் வெற்றி என்பது மிக முக்கியம். அதனால தான் பிஜேபியிலேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். 89ல் பிஜேபி 80 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பிஜேபியுடைய உயரம் என்ன, பிஜேபிங்கிற மிக முக்கியமான கட்சிங்கிற அந்த அங்கீகாரமே கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் அதனுடைய வளர்ச்சி அன்ஸ்டாப்பபிளாக போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னால் வரைக்கும் அப்படி இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ விஜய் வந்து ஒரு பெரிய கனவை உருவாக்கி வச்சிருக்காரு, பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி வச்சிருக்காரு. ஒன்றுமே ஜெயிக்காம பெர்சன்டேஜ் மட்டும் ஒரு 18% 17% ஏதோ வாங்கிட்டு எத்தனை சீட்டுப்பா ஜெயிச்சானா விஜய் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அப்படி மட்டும் ஒரு சூழ்நிலை வந்தால் 2029 தேர்தலுக்குள்ளேயே அவர் தாக்கு பிடிக்க மாட்டார். பல பேர் ஆதாயத்துக்கு வந்தவங்களா இருப்பாங்க, எல்லா கட்சியை விட்டு வெளியில் போயிட்டே இருப்பாங்க, மார்ச் பாஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ரொம்ப மோசமான இடத்துக்கு போயிடும். அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள காணாமலே போயிடுவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, யாருமே தன் பக்கம் வரல, எந்த கட்சியும் தன்னோட கூட்டணி வைக்கல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் விஜய் வந்து யாருடையாவது கூட்டணி வச்சாகணுங்கிற ஒரு கட்டாயம் வரும். வேற வழி இல்லை. அப்போ ஒரு கேள்வி இருக்கு, இல்லை விஜய முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் கூட்டணி அப்படி இப்படின்னாங்களே அப்படிலாம் கேட்கலாம். அது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா அவரோட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்களுக்கு சொல்லப்பட்டது. இப்போதான் வர்றதுக்கு ஒத்தரமே இல்லைன்னு தெரிஞ்சாச்சுல, இப்போ அவர் தானே இன்னொருத்தவங்களோட கூட்டணி வைக்க போறாரு, இது இவருடைய சாய்ஸ் தானே. அப்படிங்கிறப்போ அவங்க உருவாக்கின விதிகளை நீங்க வச்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் தமிழக என்டிஏவுடைய தலைவர் எடப்பாடிகிட்ட தான் மனு போட்டாகும். டிஎம்கே பக்கம் போக முடியாது. வேற என்ன சாய்ஸ் இருக்கு? விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற என்ன சாய்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தனித்து போட்டியிடுவது, தன்னுடைய தலைமையில் கூட்டணி அமைப்பது. கூட்டணிக்கு ஒரு கட்சியும் வரல சார். இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்க என்ன ஸ்டேட்டஸ்கோ இருக்கோ இதுதான் எலெக்ஷனுக்கு முன்னால வரைக்கும் இருக்குன்னா அவர் எங்க போவார்? படுதோல்வி அடைவார். ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டார். டபுள் டிஜிட்ல பர்சன்டேஜ் வாங்குவார், அது உறுதி. ஆனால் சீட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். சிங்கிள் சீட்டு ஜெயிக்கிறது கஷ்டம். இதுக்கு முன்னால் விஜயகாந்த் எப்படி ஜெயிச்சாரு அப்படித்தான் இருக்கும். அதை வச்சுட்டு பெரும் ஏமாற்றத்துக்கு உள்ளாவாங்க ரசிகர்கள். இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றம் அதுக்கப்புறம் 2029 லோக்சபா வரும், அதுலேயும் இதே ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறவங்க பட்டும் மோசமான தோல்வினா அதுக்கப்புறம் கட்சி இருக்காது. இவரோட அரசியல் பண்ணும், இவரை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம், எங்கேயோ போயிடலாம்னு கனவு கண்டு வந்த தலைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அரசியல்வாதிகள். அவங்க எல்லாம் வெளியில் போவாங்க. அப்போ எங்கே நிற்பார்? அப்போ இந்த மாதிரி எந்த கட்சியும் தன்னோட கூட்டணி வைக்கணும்னா அவருக்கு வேற வழியே இல்லை. திரும்ப அவர் வந்து ஒரு அவென்யூவை தேடி ஆகும்.
இப்போ அவங்களுடைய பொதுக்குழுலையோ மற்றலையோ நிறைவேற்றின தீர்மானம் இருக்குல்ல, அது வந்து விஜயை நோக்கி விஜயை தேடி வருகிறவர்களுக்கு அவங்க விதித்த முன் நிபந்தனை. நான் என்ன சொல்றேன்னா, விரைவிலேயே விஜய் மற்றவங்களை தேடி போக வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ டேர்ம்ஸை வந்து எடப்பாடி பழனிசாமி டிக்டேட் பண்ணுவார், அமித்ஷா டிக்டேட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்டிஏவுக்குள் வருவதற்கான சாத்தியங்கள் உருவாகும். அநேகமாக விஜய் இப்போ இருக்க சிச்சுவேஷனை உணர்ந்திருக்கிறார்னு நினைக்கிறேன். திட்டவட்டமாக அவருக்கு எந்த உத்தரவாதமும் எந்த கட்சியிடமிருந்து கிடைக்கல. இதில் ஒரு கேள்வி இருக்குது. 12ஆம் தேதி வருகிற 12ஆம் தேதி விஜய் வந்து சிபிஐ முன்பு ஆஜராகலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து இருக்குது இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக. அதுக்கும் நீங்கள் சொல்ல கூட்டணிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அதாவதுங்க, சிபிஐ நான் ரொம்ப முன்னால் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது சிபிஐ வளையத்துக்குள் கரூர் விவகாரம் வருகிறது என்றால் என்டிஏவுக்குள் விஜய் வருகிறார் என்று பொருள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கான ஆன்சரை ரொம்ப முன்னாலேயே உங்கள் வீடியோவில் கொடுத்ததா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. அது இருக்கலாம். ஆனால் சிபிஐன்னு மட்டும் இல்லை, சில ப்ரெசிடென்ட்ஸை பார்ப்போம். இப்போ முன்னால் பெங்களூரில் இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஐபிஎல் அந்த நெரிசலில் பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதில் யார் ஆர்கனைசரோ அவங்க மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டது. அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க, மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இது நினைவில் இருக்கு. போன வருஷம் புஷ்பா 2 திரைப்படம், அல்லு அர்ஜுன், எஸ், அப்போ அல்லு அர்ஜுன் அந்த தியேட்டருக்குள்ளே வர்றப்போ அவரை பார்க்கறதுக்கு பெரும் நெரிசல் ஏற்பட்டு அதில் ஒரு 35 வயது பெண்ணு மரணம் அடைந்தார், பல பேர் காயமடைந்தாங்க. அதில் இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் 11வது நபராக அல்லு அர்ஜுன் இருக்கார். அப்போது ஆர்கனைசர்ஸ் மேலேயும் தப்பு உண்டு. இது ஆக்சுவலாக இப்போ போட்டிருக்க இந்த வழக்கு இருக்குல்ல, இந்த கரூர், இது 2 பக்கம் கூரான கத்தி. இது திமுகவையும் பதம் பார்க்கும், தாவேக்காவையும் பதம் பார்க்கும். 2 பக்கமே தவறு இருக்குது. அப்போ 2 பேருமே தண்டனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, விஜய் எப்படிப்பட்ட சூரப்புலின்னு பார்ப்போம். கரூரில் இந்த மாதிரி அசம்பாவிதம் வருதுன்னு தெரிஞ்சது, நடந்ததுன்னு தெரிஞ்சமே உடனே பறந்தார். அங்கேருந்து ட்ரிச்சிக்கு ஓடி அந்த ஏர்போர்ட்லேருந்து இது சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்து உள்ளே பதுங்கினவர் தான். பல நாட்களாக வெளியிலே வரல. அதே போல் எப்போதுமே வேனுக்குள்ளேயே பதுங்கி இருப்பார், வெளியிலே வரமாட்டார். புரியுதா? அப்படிப்பட்டவர். இப்போ அவர் வந்து நாளைக்கு அவர் மேலே ஒரு பிரச்சனை ஏற்படுது, இந்த தவறில் அவருக்கும் பங்கு இருக்குது, ஏன்னா தலைவருங்கிற முறையில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கம்பிகளுக்கு பின்னால் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் ஒரு நாள் தாக்கு பிடிப்பாரா? சட்ட ரீதியாக அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சட்ட ரீதியாக வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டை டிலே பண்ணுறாங்களா? அதுவும் அதுதான் காரணமா? ஜனநாயகம் சார், இதுக்கு முன்னால் விஜய் தன்னுடைய பல படங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனையை பல்வேறு அரசுகள்கிட்டேருந்து எதிர்கொண்டிருக்கு. கலைஞர் இருக்கிறப்போ அவருக்கு பிரச்சனை, ஜெயலலிதா இருந்தப்பவும் பிரச்சனை இருந்திருக்கு, எல்லாமே தான் இருந்திருக்கு. அதனால் அது அவருக்கு புதுசு இல்லை. ஆனால் இந்த விஷயம் இருக்குல்ல, இதுக்கு ப்ரெசிடென்ஸ் இருக்குங்கிறேன். இந்த மாதிரி நெரிசல் ஏற்பட்டு மரணம் அடைந்ததுக்கு ஆர்கனைசர்ஸ் மேலேயும் தப்பு உண்டுன்னு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ணது தாவேக்கா. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நீதியரசர், பேர்லாம் வேண்டாம், அவர் என்கிட்ட சொல்கிறாரு, அவங்க வந்து ரொம்ப ஹியூஜாக மிகப்பெரிய க்ரெயின்லாம் வச்சு அதை எடுத்திருக்காங்க. அந்த க்ரெயினுடைய கால்லாம் ஊனணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஏரியாவெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுவே பெரும்பரப்பு. இப்போ அங்கெல்லாம் மாசு இருக்கக்கூடாது, இவங்களே தள்ளி விட்டுருக்காங்க. இன்னொன்று இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குறுகலான சந்தை எங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கொடுத்தால் ஏன் இவங்க அக்செப்ட் பண்ணாங்க? வேண்டுமென்றே திமுக அரசு இவ்வாறு செய்கிறது, இப்படிப்பட்ட ஒரு இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நாங்கள் கூட்டம் போடுவதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி கேன்சலில் பண்ணிட்டு போயிருக்கணும். இவங்க கொடுத்தாங்கன்னா இவங்க ஏன் அக்செப்ட் பண்ணாங்க? இவங்களுக்குள்ளேயே ஒரு நோக்கம் இருந்தது. அது அந்த நீதியரசர் சொல்றாரு, என்கிட்ட ஒரு நோக்கம் இருந்தது. என்னன்னா, அந்த ஏரியல் ஷாட் எடுக்கிறாங்கல்ல, இந்த குறுகலான இடத்துல இருந்தால் மனித வெள்ளமாக தெரியும்.
அது அவங்களுடைய பரப்புரைக்கு தேவைப்பட்டது. இப்போ இந்த மாதிரி சம்பவமே நடக்கலைன்னா இது பற்றின கம்ப்ளைண்ட்டே இவங்களுக்கு கொடுத்துருக்க போகிறதில்ல. இவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, இவங்க சைட்லேயே நிறைய தப்பு இருக்குது அப்படின்னு. அதே போல் வாட்டர் பாட்டில் கொடுக்காது, பல மணி நேரம் காக்க வச்சது, உரிய நேரத்தில் வராதது, இப்படி நிறைய இருக்குது. அதனால திமுக அரசுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் உண்டோ அதுக்கு இணையான குற்றச்சாட்டுகள் அவர் மீதும் இருக்கின்றன. இப்போத்தான் சிபிஐ கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் விசாரித்தாங்க. இது ஆதவ அர்ஜுனா அப்புறம் நிர்மல் எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. இப்போ திரும்பவும் போய் ஃபேஸ் பண்ணட்டும். அரசியல்வாதி ஆகிட்டார்ல, எல்லாம் ஃபேஸ் பண்ணணும்ல. சினிமா மாதிரி எல்லாமே சுலபமாக இருக்காதுங்கிற ஒரு அடிப்படை உண்மையாவது அவர் புரிஞ்சுக்கணும்ல. ஆக்சுவலாக அவர் கரூர் சம்பவம் நடந்த உடனேயே புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அரசியல் நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு. அதுக்கப்புறம் அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதையை தொண்டர்கள் உணர்த்தினார்கள். எடப்பாடியார் கூட்டத்துக்கு தானாகவே கொடிகளோடு அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் தொண்டர்கள் உணர்வை மதிக்காமல் இவங்க தான் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதுக்கு அவரை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன கூட்டம் காரணம். பட் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், எல்லாத்தையும் கலை யதார்த்தம் கடைசியாக தீர்மானிக்கும். விஜயோட ஒட்டுறதுக்கு ஒரு கட்சியும் இல்லைன்னா விஜய் எங்கே போவார்ப்பா? ஓகே சார், இப்போ புதுக்கோட்டையில் நடந்த பாஜகவுடைய விழா, அதுக்கு முன்னாடி தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படிங்கிற பேரில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கிட்டத்தட்ட 84 நாட்கள் நடத்திய அந்த நடைபயணம் 2000 கிலோமீட்டருக்கு மேலே பயணிச்சிருக்கிறாரு. பல ஆயிரம் மனுக்களை வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது அண்ணாமலைக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் அந்த இடத்துக்கு சரியாக வருவாரா, வரமாட்டார், அவர் அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது. தேர்தலுக்கு இது சரியாக இருக்குமா அப்படிங்கிற விஷயம் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் ஒரு நடைப்பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சிட்டாரு. நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிக முக்கியமான ஒரு கருத்தை எல்லாம் தேர்தலை ஒட்டி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பார்வையில் இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவர் பண்ண நடைப்பயணம் இல்லை, சுற்றுப்பயணம். பொதுவாக எந்த ஒரு தலைவரும் இன்னொரு தலைவரோட ஒப்பிடுறதை நான் விரும்புகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். எல்லோருமே ஒரே விதமாக செயல்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு வீக்னஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். நயினார் நாகேந்திரன் அடிப்படையில் அனுபவஸ்தர், ஒரு செயல் வீரர். களத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆள், களத்தில் பம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர்லாம் பூத்து லெவலில் ஒர்க் பண்ணியே பழகினாள். ஏன்னா ஜெயலலிதாட்டேருந்து ட்ரெயின் ஆனவர். ஜெயலலிதா எப்போதும் என்ன செய்வாங்க, டெசிஷன் மேக்கிங் மற்றது பேசுகிற எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஃபீல்டில் என்ன செய்யுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுவார். இந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி நீங்கள் தானே, இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க இத்தனை தொகுதி வந்து ஆகணும், நம்ம ஜெயிச்சாகணும். அப்படி இல்லையா யாராக இருந்தாலும் தூக்கி எறிவாங்க. உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், கேபி முனுசாமி அவர் சம்மந்தப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய செக்ரட்டரி. அந்த டைத்தில் தான் 2014 கிருஷ்ணகிரியில் அன்புமணி ஜெயிக்கிறார். ஜெயிச்ச உடனேயே அவரை ஃபிக்ஸ் பண்ணி அவர் மாவட்ட செயலாளர் போஸ்ட்லேருந்து தூக்கினார். 2014 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க டார்கெட் படி அப்படியே ஒர்க் பண்ணி பம்பரமாக களத்தில் வேலை பார்த்தவங்க. ஸோ நயினாருடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது களத்தில் இருக்கிறது தான். அவர் ஒரு மாபெரும் செயல் வீரர், அதுதான் அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த்து. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தில் ஒரு ஃபுல்லஸ்ட் கான்ட்ரிபியூஷனை நயினார் செய்திருக்கிறார். 2026 இப்போ வரப்போகிற இந்த சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ வெற்றிக்கான தன்னுடைய பங்களிப்பை எடுத்த எடுப்பிலேயே பெருமளவு கொடுத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அவர் எப்போதுமே ரொம்ப சின்சியராக அப்படியே டெடிகேஷனோடு செய்யக்கூடியவர். அதை பிரமாதமாக செய்திருக்கிறார். அதில் அந்த நிறைவு நிகழ்ச்சியில் அமித்ஷா அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய உரை, அது பொலிட்டிக்கலாக இன்பிட்வீன் லைன்ஸ் படிக்க தெரிஞ்ச பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். நிச்சயமாக டிஎம்கே தலைமை இனி தூங்காது, தூக்கமே வராது. திராவிட கட்சிகளுடைய தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க தொடர்ச்சியாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வைகோ கூட தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய நடைப்பயணங்கள், சுற்றுப்பயணங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ தமிழக பாஜகவில் இது ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. இப்போ குறிப்பாக நயினார் செய்திருப்பது அப்படிங்கிறது, நயினாரே ஒரு திராவிட கட்சியிலேருந்து வந்தவர். கரெக்ட். அதை தாண்டி அவருடைய அந்த முகம் அப்படிங்கிறதும், அவர் சார்ந்த அந்த மண்டலம், சமூகம் அப்படிங்கிறதும், அதற்கு இது எந்த வகையில் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்? குறிப்பாக நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக இல்லை ஒரு விஷயம், நயினாருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவரோ அந்த சமூக
தமிழகத்தினுடைய மனிதராக மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அவர் அறியப்படலை. எல்லோருக்கும் பொதுவானவராக அறியப்பட்டிருக்கார். அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த்து. இப்போ ஓபிஎஸை பற்றி பேசுகிறப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட அசோசியேட் பண்ணி பேசுகிறோம். அவருடைய பலவீனமும் அதுதான். நயினாருக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அவர் சகலருக்கும் சொந்தமானவராக இருக்கிறார். இத்தனைக்கும் அந்த முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் தான். ஆனால் எல்லோருக்கும் சொந்தமான ஒரு முக்குலத்தோர் சமுதாய தலைவராக அவர் இருக்கிறார். நயினாரும் இயல்பிலே அப்படின்னா தன்னுடைய சமூகத்தை முன்னிறுத்தி தன்னை முன்னிறுத்திக்கக்கூடிய ஆளே கிடையாது அவர். இதெல்லாம் அவருடைய ஸ்ட்ரென்த். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த். அப்படிங்கிறப்போ இன்னொன்று பூத்து லெவலில் இந்த பிஜேபி லீடர்ஷிப்லேயே பூத்து லெவலில் ரொம்ப தீவிரமாகவும் தீர்மானமாகவும் பணியாற்றிய ஒரு பெரும் தலைவர்னா அது நயினார். அவர் வந்ததுக்கப்புறம் பூத்து லெவல் பொறுப்பாளர்கள் மாநாடே நடந்தது. அந்த மாநாட்டுக்கு அமித்ஷா வந்து பேசினார் திருநெல்வேலியில். அந்த மாநாட்டில் அமித்ஷா பேசுகிறப்ப தான் அமித்ஷாவை வைத்துக்கொண்டு அண்ணாமலை அவர்களை எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவோம் என்று முழங்கினார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் நயினார் செய்தது. பூத் லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். வேர்லேருந்து நீங்கள் ஆரம்பித்தா தான் உச்சிக்கு போக முடியுங்கிறது அவருடைய தியரி. ஸோ அது ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் இன்னொன்று நயினார்லாம் வந்து அதிமுக மாதிரியான ஒரு திராவிட கட்சியிலேருந்து வந்தவர். அதில் அவருக்கு இருக்க ஸ்ட்ரென்த் என்னென்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கக்கூடிய எல்லோரையுமே பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு அவருக்கு தெரியும். செய்யார் தானே, செய்யார் பாலு தானே, அவர் தம்பி அந்த கட்சியில் இருக்காரு அப்படின்னு இப்படி பேசிட்டு இருப்பார். எல்லாமே தெரியும். தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. இன்னொன்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தன் கட்சி சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் தெரியும். ஏடிஎம்கேல இருக்கிறவங்களும் அவருக்கு தெரியும். ஸோ தோழமை கட்சியோட ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கும் ஏடிஎம்கே அப்படியே ஜெல்லாக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இவர் இருக்கிறார். இப்போ இந்த அளவுக்கான நெருக்கமான தோழமையை இப்போ புதுக்கோட்டையில் 4ஆம் தேதி நடந்த அமித்ஷா மீட்டிங்கில் நான் பார்க்குறேன். அமித்ஷா வர்றப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே முக்கிய தலைவர்கள் அத்தனை பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் அவர் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி வந்திருந்தார். ரொம்ப ஒரு சந்தோஷமாக அவர் பண்ணுறாங்க. நான் இந்த கிறிஸ்மஸை விட்டு ரொம்ப முக்கியமான ஒரு தலைவரை சந்தித்து கிட்ட 1.5 மணி நேரம் பேசியிருந்தேன். அப்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்டிஏ தலைவர்கள், தமிழகத்தில் இருக்கிற என்டிஏ தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு ஜெயிச்சிருவோங்கிற ஃபுல்லஸ்ட் கான்ஃபிடென்ஸோடையும் பேசி இப்போ தான் நான் பார்க்குறேன். அவங்களோட எத்தனை வருஷமாக நான் தொடர்பில் இருக்கேன். ரொம்ப ரீசண்டாக தான் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு ஜெயிச்சிருவோங்கிற முழுமையான தன்னம்பிக்கையோடு அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் எனக்கு கால் பண்ணுறேன். பேசிட்டு, சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார், உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், அதுக்காகத்தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறார். இதெல்லாம் இதுக்கு முன்னால் நடக்காது. ஸோ இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுனா நிச்சயமாக என்டிஏ வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடை நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு இதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதனுடைய பெருமிதம் இருக்குல்ல, அது இயற்கையாகவே உங்களுக்குள்ளே விகசிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள அந்த வெற்றி பெருமிதம் இயல்பாகவே வரும். அது எப்படின்னு தெரியாது, உங்களுக்கு அதுவாகவே வரும். இப்போ அதே நேரத்தில் நீங்கள் தோல்வியின் விளிம்பில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறீங்க, அப்படி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்போதுமே அப்படியே உம்முன்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. என்ன சார் ஜெயிச்சிருவீங்களா, என்ன சார் அப்படிம்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி யாரும் சொல்லலை. இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி சொல்கிறது இல்லை. எவ்வளோ தொகுதி, அதுதான் சார் விஷயம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் என்கிட்ட சொன்னார், விஜய் வராரா இல்லையானா தெரியாது சார், விஜய் வராமல் 170 தொகுதி வரைக்கும் என்டிஏ ஜெயிக்கும் சார். 170 தயவுசெய்து இதை மார்க் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் யார் அந்த தலைவர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ் சார். இது ரிசல்ட் வரும் அநேகமாக 3rd வீக் ஆஃப் ஏப்ரலாக இருக்கும். ரைட்டா? ரிசல்ட் வந்து அநேகமாக இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபிகர். ஏன்னா நாங்களும் சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம்ல. எங்களுக்கு இந்த இப்போது எங்களுடைய சர்வே சிவகங்கை மானாமதுரையெல்லாம் போயிட்டுருக்கு. மானாமதுரையில் ஓவர்வெல்மிங்காக என்டிஏ ஜெயிக்கும் போல இருக்குது. சிவகங்கையில் அட்டகாசமாக இருக்குது. அதுவும் இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏ செந்தில்நாதன் பேர், ஏடிஎம்கே, அவர் மேலே அவ்வளவு நல்ல பேர். ஓகே. சிவகங்கை மாவட்டத்தில்
காரைக்குடி தவிர மற்ற எல்லா இடத்துலையும் திட்டவட்டமாக என்டிஏ ஜெயிக்கும் போல இருக்கு. நீங்கள் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமயம் இருக்கு, அமைச்சர் ரகுபதி. அதில் அமைச்சர் ரகுபதி ஜெயிக்கிறது கஷ்டம். இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிறது. நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதி தள்ளாட்டமாக இருக்கிறார். அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ காரைக்குடியில் காங்கிரஸ் எம்எல்ஏ மாங்குடி, அவருக்கு நல்ல பேர் இருக்குது, ஜெயிக்கிற மாதிரி இருக்கார். ஒருவேளை என்டிஏல டிடிவி தினம் ஓபிஎஸ் உள்ளே வந்தார், மாங்குடி தோற்பார். ஏன்னா அந்த தொகுதியில் மட்டும், அந்த ஒரு பாக்கெட்டில் மட்டும் டிடிவி தினகரனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. ஓகே. இந்த தேர்வோகி பாண்டின்னு ஒருத்தர் இருக்கு, அவர்லாம் ரொம்ப செல்வாக்கானவர். ஒரு டயத்தில் அவர் 1 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வாங்கினார். ஆனால் இப்போ ரொம்ப சரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த அமமுகவுக்குன்னு ஒரு 15,000 to 20,000 ஓட்டு இருக்கு. ஓகே. ஒருவேளை டிடிவி அவங்க வந்துட்டா மாங்குடி தோப்பார். இதெல்லாம் சின்ன சின்ன சாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அதிருப்திங்கிறது டு த கோர் இருக்கு. இப்போ வந்து அவங்க 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஆனால் எதுவும் மாறாது. இல்லை, அதை பற்றி தான் கேட்கும் போகிறேன் அப்படின்ட்டு. எதுவும் மாறாது. ஓகே, நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.